ஆன்மாக்கள்னால கோயிலுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட யாராச்சும் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியலன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஈவில் ஸ்பிரிட்ஸ்னால வர முடியாது, நல்ல சோல்ஸ்னால் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னும் இன்சிடென்ட்ஸை பார்க்கலாம். கதை முடியும் போது வில் கம் டு கன்க்ளூஷன். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேனல் லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளாவில் ஒரு வில்லேஜ், அந்த கிராமத்தில் ஒரு தாத்தா இருக்காரு. அவர் பேர் திருமேனி. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு 80 வயசாயிடுச்சு அந்த தாத்தாவுக்கு. அந்த தாத்தா பகவதி அம்மனோட டிவோட்டி. டெய்லி காலையில் 5 மணிக்கு அவர் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிடுவார். கேரளாவில் ஒரு வழக்கம் என்னன்னா, கோயிலுக்கு போகணுன்னா அந்த கோயில் பக்கத்தில் இருக்க குளத்துல குளிச்சு ஈரத்தோடு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோட தான் கோயிலுக்கு போகணும். இதுதான் அந்த தாத்தா ஃபாலோ பண்ணுறாரு. டெய்லி போய் குளத்துல குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போவார். அப்படி ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு குளத்துல குளிக்க போகும்போது கால் ஸ்லிப் ஆகி அந்த குளத்துலேயே விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த தாத்தா செத்து போயிட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஓடிடுது. தாத்தாவுக்கு ஒரு பையன் இருந்தார், அவர் பேர் சுந்தரன். அவருக்கு கல்யாணம் ஆகலை. சுந்தரத்துக்கு பிரம்மச்சாரி, ஒரு 40 வயசு இருக்கும். ஆனால் 40 வயசு வரைக்கும் அவர் கல்யாணமே ஆகலை. அவரும் பகவதி அம்மனோட டிவோட்டி தான். அவருமே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரதை தான் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறதுக்காக அந்த குளத்துல போய் குளிக்கலான்னு போகிறாரு. அப்போ குளத்துக்குள்ளேருந்து யாரோ அவர் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு நல்லா தெரியுது, சுற்றி முற்றி ஆளுங்கள்லாம் யாரும் இல்லை. ஆனால் குளத்துக்கு உள்ளார இருந்து ஏதோ ஒரு சம் எனர்ஜி வந்து இவரை இழுக்குது அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணிட்டு, ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவர் மேலே ஏறி கரைக்கு வந்துடுறாரு. கரைக்கு வந்த உடனே இவருடைய ஈரமான ட்ரெஸ்ஸு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அப்படி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வெப்பம் வந்து சுந்தரத்தோட உடம்புல இருந்து வெளிவருது. சுந்தரம் இருக்க இடமே ரொம்ப அனலாக இருக்கு. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறது வந்து டிசம்பர் மாதம் ஏர்லி மார்னிங். கேரளாவில் டெம்பரேச்சர் எவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஆனால் சுந்தரத்தை சுற்றி ஒரே அனலாக தான் இருக்குது, வெப்பமாக இருக்குது. சுந்தரம் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு பகவதி அம்மனை கும்பலான்னு சொல்லி போகும்போது அங்கே இருக்க நம்பூதிரி வந்து சுந்தரம் வந்ததுலேருந்து அந்த என்விரான்மெண்ட் சூடாகிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் அந்த அனலை வந்து பொறுத்துக்கவே முடியல. ரொம்ப வெப்பமாக இருக்கே, நம்மளால இங்கே நிற்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு அவர் வெளியில் வந்து நின்றுக்கிறாரு. அப்போ கோயிலுக்குள்ளார சாமி தரிசிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருந்து ஒரு பாட்டி வராங்க. கல்யாணி பாட்டின்னு ஒரு பாட்டி வந்து சாமியை கும்பிட வராங்க. அப்போ சுந்தரன் என்ன சொல்றாருன்னா, சுந்தரம் வந்து கல்யாணி பாட்டியை யூஸ்வலா வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். ஏன்னா கல்யாணி பாட்டிக்கு ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனா அன்னையினால எப்படி கூப்பிட்டு இருக்காருன்னா, வா கல்யாணி அப்படின்னு இருக்காரு. என்னது கல்யாணியா, பேரை சொல்றான் இவன் அப்படின்னு உங்க ஷாக் ஆகி பார்க்கும்போது, நீ பகவதி அம்மனை தரிசிக்க வந்தியா, நல்லா தரிசனம் பண்ணிக்கோ, ஏன்னா இதுதான் உன்னுடைய கடைசி தரிசனம் அப்படின்றாரு. இப்போ அந்த கல்யாண பாட்டிக்கு வந்து புரிஞ்சிடுது, பேசுறது வந்து சுந்தரம் கிடையாது, ஏதோ ஒரு ஹையர் எனர்ஜி தான் காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அடுத்ததான் கோயிலுக்கு யார் வரானா, இந்த கோயில் திருப்பணி பண்ணுற கமிட்டியோடைய சீஃப் பர்சன் வராரு. அவர் பேர் சேகர வாரியார். அவர் வரும்போது இதே மாதிரி சுந்தரம் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, வா சேகரா அப்படிங்கிறாரு. இவருக்குமே ஷாக் ஆயிடுது. என்னடா நமக்கு எவ்வளோ மரியாதையாக பேசுகிற பையன் இப்போ சேகரா அப்படிங்கிறானே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஷாக்காக இருந்தால் கூட எதுத்தால அந்த கேள்வியும் கேட்கல. இல்லை ஏதாவது கேட்க முடியாமல் ஏதாவது சக்தி வந்து அவரை தடுத்துச்சான்னு தெரியலாம். அப்படியே கம்னு சுந்தரத்தை பார்க்குறாரு. அப்போ சுந்தரம் வந்து மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, உற்சவத்தை பற்றி நீ கவலையப்படாத, மாதவனோட மருமகன் வந்து அபுதாபியில் தானே இருக்கான், அவன் வந்து ஃபினான்ஷியலாக எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்குவான், அவனுக்கு பிரச்சனையே இருக்காது, உற்சவத்தை நீங்கள் சந்தோஷமாக நடத்தலாம் அப்படின்னு சுந்தரன் சொல்லிட்டு கோயிலை விட்டு வெளியே வந்துடுறாரு. கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே இருந்த நம்பூதிரி வந்து திருப்பி உள்ள கோயிலுக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த என்விரான்மெண்ட் வந்து நார்மலாக இருக்குது. அந்த மந்த்துக்கு, டிசம்பர் மந்த்துக்கு எந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் இருக்குமோ அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி ரொம்ப நார்மலாக இருக்குது. வீட்டுக்கு வந்த சுந்தரம் அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டி குடத்துல தண்ணி இருந்திருக்கு. அந்த ஒரு குடம் தண்ணியுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டு வரான். அன்னைக்கு சாயங்காலம் சுந்தரம் வந்து கல்யாணி பாட்டிக்கு என்ன சொன்னார், இதுதான் உன்னோட கடைசி தரிசனமாக இருக்குன்னு சொன்னார்ல, அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கல்யாணி பாட்டி இறந்து போயிடுறாங்க. சுந்தரத்தை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியுது, சுந்தரத்தோட பேச்சில் ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வாரத்திலேயே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, சுந்தரம் வந்து நார்மலாக இல்லை, அவங்களோட பிஹேவியர், ஆக்டிவிட்டிஸ், பேச்சு எல்லாமே வந்து அவங்க அப்பாவை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் காலையில் சுந்தரம் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடைசியாக என்ன ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணிடுமா, ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு பகவதி அம்மனை தரிசிச்சுட்டு திருப்பி வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து ஒரு ஷாக்காக இருந்தால் கூட எப்படியோ அப்படியே நடக்கட்டும்பா அப்படின்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு சுந்தரத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க.
அவரும் கோயிலுக்கு போகிறாரு. தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா உயிரோடு இல்லை. அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மறுநாள், அவங்க அம்மா இறந்ததுக்கு மறுநாள் காலையில் 5 மணிக்கு பதிலாக அன்னைக்கு 3 மணிக்கே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளத்துக்கு போகணும் இல்லையா, அந்த குளத்துக்கு போனவர் தான். காலையில் 5 மணிக்கு ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது சுந்தரத்தோட அப்பா திருமேனி எப்படி அந்த குளத்துல எந்த இடத்துல எப்படி செத்து போயிருந்தாரோ அதே மாதிரி சுந்தரமும் அதே இடத்துல செத்து போய் பாடி வந்து அந்த குளத்துல மிதந்துட்டு இருந்திருக்கு. அடுத்த இன்சிடெண்ட், ரவியோட அம்மா தான் ரவிக்கு சொல்லியிருந்திருக்காங்க. ரவி அம்மாவுக்கு 4 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ், மொத்தம் அவங்க வீட்டில் 8 குழந்தைங்க. இதில் அவங்களோட ஃபஸ்ட்டு அண்ணன் சந்தானம், அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டான நாலேஜபிளான பர்சன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து சந்தானத்து மேலே ஒரு வருத்தம் இருந்திருக்கு. என்னென்னா, காலையில் அவர் சந்தியாவந்தனம் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து பண்ணிடுவாராம். ஆனால் சாயங்காலம் பண்ணுறதுல டிலே ஆகிடுமா, சன்செட்டுக்கு அப்புறம் தான் பண்ணுவாராம். சில சமயம் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருவாராம். இதனால அவங்க அப்பா வந்து சந்தானத்தை திட்டிகிட்டே இருந்திருக்காரு. காலையில் பண்ணுற மாதிரியே சாயங்காலமும் சன்செட்டுக்கு முன்னாடி நீ பண்ணிடுன்னு சொல்லி ரொம்ப திட்டுவாராம். சந்தானம் அண்ணனுக்கு வந்து டீனேஜில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் கதை பேசி விளையாடுறது யூஸ்வல் தானே. அந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு ரிமோட்டான ஒரு ஏரியா, அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கதை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கதை பேசிட்டு சரிடா நம்மளாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு விளையாடுறாங்க. என்ன விளையாட்டுனா கண்ணாம்பூச்சி விளையாடலான்னு போது இந்த டேர்ன் வந்து சந்தானம் தான் கண்ணை மூடணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவில் ஒரு ஐசோலேட்டட் டெம்பிள் இருந்திருக்கு, ஒரு அபேண்டன் டெம்பிள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதில் வழிபாடு பண்ணியிருப்பாங்களான்றது தெரில. அப்படி வழிபாடெல்லாம் நின்று போனோம். ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது, அது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. சந்தானம் அண்ணன் வந்து போய் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெம்பிள் பக்கத்தில் போகிறாரு. அந்த கோயில் பக்கத்தில் போகும்போது உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தருடைய வாய்ஸ் வந்து, நான் இங்கே தாண்டா இருக்கேன், வந்து என்னை கண்டுபிடி, நான் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கேன் வா அப்படின்னு. இவரும் ஒருத்தர் இருக்கான்ப்பா நம்ம போய் கண்டுபிடிக்கலான்ட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. போயிட்டு எங்கடான்னு சொல்லி ஃப்ரெண்டை தேடினா ஃப்ரெண்டை காணோம். திருப்பி அந்த வாய்ஸ் கேட்குது, நான் இந்த பக்கம் இருக்கேன் பார், நீ ரைட் சைடு வா, நீ லெஃப்ட் சைடு வா. அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரமாக அந்த ஒரே குரல் வந்து இவர் அப்படியே டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு, இங்கே வா அங்கே வான்ட்டு. 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருட்டி போகிற நேரத்தில் தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த ஒரே ஒரு பர்சன் இந்த கோயிலுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் நம்மளால் இவனை கண்டுபிடிக்கவே முடியலையே. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட எந்த ஒரு சத்தத்தையுமே காணுமே, இந்த கோயிலுக்கு வெளியிலையும் சத்தம் காணோம், பசங்க இருக்கிற மாதிரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் வந்துருச்சு. எப்போ இவர் பயம்ன்ற அந்த ஃபீல் வருதோ அந்த நேரத்தில் இவருக்கு அப்படியே நடுக்கமாயிருது உடம்பெல்லாம் பயத்தில். இவரை நோக்கி யாரோ வர மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு வருது, சந்தானத்துக்கு வருது. நம்மளை நோக்கி யாரோ வராங்க அப்படிங்கிறத சந்தானம் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு டீப் பிரீத், மூச்சு காற்று அந்த சத்தம் கேட்குது அவருக்கு. ஆனால் கண்ணுக்கு யாரையுமே தெரில, அந்த மூச்சு காற்று சத்தம் மட்டும் கேட்குது. ஐயோ யாரோ வர மாதிரி இருக்கேன்னு இவர் நினைக்கும் போது பலார்னு ஓங்கி இவர் கன்னத்தில் யாரோ அற விடுறாங்க. அந்த அறையோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, அரைஞ்ச வேகத்தில் இவர் அப்படியே உருண்டு கீழேயே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே இன்னும் பயமாயிருது. கண்ணால் பார்த்தா இங்கே யாரையுமே காணோம், ஆனால் யாரோ இருக்கிற மாதிரி மூச்சு காற்று சத்தம் கேட்குது. கன்னத்தில் வேறு இவ்வளோ பலமாக அரைஞ்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு வலியும் தாங்கவே முடியல, அப்படி அழுகையும் வந்துருச்சு அவருக்கு. விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு அந்த கோயிலை விட்டு வேகமாக ஓடியே திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தால் மணி 7 மணி ஆகுது, நைட்டு 7 மணி. அவங்க அப்பாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. சாயங்காலம் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்கிறேன், டெய்லி இதை தான் சொல்கிறேன், இது கேட்காம போய் உன் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு வரியா அப்படின்னு சொல்லி செமையாக திட்டுறாரு. ஆனால் சந்தானம் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கவே இல்லை, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. யூஸ்வலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி அவரோட பிஹேவியர் அன்னைக்கு இல்லை. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த பையனோட பிஹேவியர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அப்படியே கம்முன்னு வந்து பெட்டில் அப்படியே படுத்துடுறாரு. அவங்க அப்பாவும் பின்னோடு வந்து பார்க்குறாரு, என்ன இவன் பார்த்தாலே தெரியல பேரண்ட்ஸ்க்கு வந்து, என்ன மூஞ்சி பார்த்தாலே பேரஞ்ச மாதிரி இருக்கிறான், இவ்வளோ கேட்குறோம் எதுவும் பேசாமல் வந்து பெட்டில் படுத்துட்டானே. அன்னையிலேருந்தே சந்தானத்துக்கு பயங்கரமான ஃபீவர், ஹை ஃபீவர். ஒரு 10 நாள் கிட்ட ஜுரம் வந்து குறையவே இல்லை. அவங்களும் வைத்தியர்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபீவர் மட்டும் குறைஞ்ச பாடில்லை. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியுது, இது சாதாரண ஃபீவர் மாதிரி தெரியல, இந்த பையன் எதையாவது பார்த்து பயந்துருப்பான் போல இருக்குது, நேரம் கெட்ட நேரத்தில் வெளியே போகாதான்னு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து கேட்டிருந்துருக்காங்க, என்னாச்சு இந்த பையனுக்கு பாருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஏதோ ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி தான் தெரியுது, இந்த பையன் ஃபேஸ் பண்ணியிருக்கான், நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், இவன் சொல்ல மாட்டேங்கிறான், கேட்டு பாருங்கள், அது இதுக்கு மேலே எனக்குமே தெரில, நீங்கள் வேறு யாராச்சும் தான் அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்போது அன்னைக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு 10 நாள் கழித்து அன்னைக்கு தான் சந்தானம் வந்து சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட,
என்ன நடந்ததுன்னு சொல்ல அந்த கோவிலுக்கு போனது, அங்கே யாரோ இருந்து தன்னை அடிச்சது, இது எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் காலையில் சொல்கிறாரு, அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அவர் உயிரோடு இல்லை, இறந்து போயிடுறாரு. மீனல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கு பேய்னா ரொம்ப பயமா. ஆனால் இப்போது மீனலுக்கு பேய்னா பயமும் கிடையாது, பேய் மேலே நம்பிக்கையும் இல்லை, அதே மாதிரி சாமி மேலேயுமே நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, மீனல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, கடவுள்கிட்டலாம் எத்தனையோ கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ஆனாலுமே அவங்க அப்பாவை காப்பாற்றவே முடியல. அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அப்போ மீனல் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளே கிடையாது, நான் இவ்வளோ சாமி கும்பிட்டேன், கடவுள் வந்து காப்பாற்றவே இல்லை எங்கள் அப்பாவை அப்படின்னு நினச்சிட்டு கடவுள் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சோல் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணும், பேசும். அவங்க அப்பாவோட சோல்கிட்ட எப்படியாவது பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கவே இல்லை. அதனால் இவங்க என்னன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, சாமியும் கிடையாது, பேயும் கிடையாது, நாம் நம்மளோட ஹெல்த்தை நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வாழலாம், இவ்வளோதான் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. பொதுவாகவே டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்கன்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து வில்லேஜ் பக்கம் போயிட்டு அங்கே இருக்க ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணி அங்கே மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி மீனலும் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஜிஹெச், அங்கே வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கேஸ் வருது. அது யாருன்னா நான்சியோட அம்மா அப்பா தான் நான்சி வந்து அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. என்ன ஆயிருக்குன்னா, நான்சிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு தகராறு வந்துருச்சு. அந்த குடும்ப பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துருக்கு. அந்த பர்டிகுலர் டே அவங்க வந்து பாய்சன் குடிச்சிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கலாம் பாய்சன் குடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அப்பா. டாக்டர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்கள காப்பாற்றிட்டாங்க, நான்சியை காப்பாற்றிட்டாங்க. மீனல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜெசிண்டா அப்படின்ற டாக்டர் நான்சி கிட்ட போய் பேசுவாங்களாம். பைபிள்ல இருந்து சில வாசகம்லாம் படித்து காட்டுவாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுவாங்களாம். நீங்கள் கவலைப்படாத நான்சி, நீ க்யூர் ஆகிட்ட, உன்னோட ஹஸ்பண்டுக்கும் மனசு மாறிடும், நீ கடவுள் மேலே நம்பிக்கையோடு இரு, நீயும் உன் ஹஸ்பண்டும் இனிமேல் நல்லா சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படிலாம் ரொம்ப அப்படியே பாசிட்டிவாக பேசுவாங்களாம். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கிறத ஒரு நாள் கேட்ட மீனல் வந்து நான்சி கிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க, எம்மா நீ வந்து இங்கே அட்மிட் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு, உன்னை அட்மிட் பண்ணது கூட உன்னோட அம்மா அப்பா தான், உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் இனிமேல் செட் ஆகும்னு எனக்கு தோணலை, நீ உன்னோட லவ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, அதை நீ வந்து தப்பான பர்சன் கிட்ட வச்சிருக்க, அதுதான் உன்னோட தப்பு, நீ பேசாமல் உன் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆளை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்வ அப்படின்னு சொல்லி மீனல் சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான்சி வந்து அப்படியே சிரிச்சுட்டு கேட்டுட்டு அவங்க ஒன்றும் பெருசாக பதிலெல்லாம் சொல்லலையாம். நான்சி வந்து க்யூர் ஆகிட்டாங்க. இன்னொரு 2-3 டேஸில் வந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற ஸ்டேஜில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஜெசிந்தா வீடும் மீனல் வீடும் பக்கம் பக்கம் தான் இருந்திருக்கு. ஸோ டெய்லி டியூட்டி முடிச்சுட்டு ஜெசிந்தாவும் மீனலும் ஒன்றா தான் வீட்டுக்கு போவாங்களாம். திருப்பி காலையில் வரதும் ஒன்றா தான் வருவாங்களாம். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு மீனலுக்கு ஒரு கனவு. அந்த கனவில் யார் வரானா நான்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களா நான்சி. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக அவங்க ஃபேஸ் அப்படி இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிட்டு வரேன் டாக்டர், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கனவுல நான்சியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனலுக்கு மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த கனவு ஞாபகத்தில் இருக்குது. அப்போ கனவுல நான்சி ஹாப்பியாக இருந்ததுனால இது ஒரு ஹாப்பியான கனவு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. மறுநாள் காலையில் டியூட்டி போகும்போது தன்னோட கனவை ஜெசிந்தா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க மீனல். அப்போ ஜெசிந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இன்றைக்கி வந்து நான் நான்சி கிட்ட பேசும்போது உன்னோட கனவை அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது, நான்சி இறந்து போயிட்டாங்க. முதல் நாள் நைட்டே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. இப்போ மீனலுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. நான்சியோடைய ஸ்பிரிட் தான் மீனலோட கனவுல வந்து பேசியிருக்கு அப்படிங்கிறது. ஜெசிந்தா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி நான் தான் உட்காந்து நான்சி கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் நான்சி என்னோட கனவுல வரல, ஏன் உன்னோட கனவுல வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மீனலுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அப்பாவை பற்றி இவங்க நினச்சாங்கல்ல, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனால் அவங்க அப்பாவோட ஆன்மா இது வரைக்கும் மீனல்கிட்ட வந்ததில்லை, காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதில்ல. அப்போ மீனல் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பேய்னா பயங்கிறது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அதனால் எங்கள் அப்பா பார்த்து நான் பயந்துருவேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேளை அவர் வராமல் இருந்திருக்கலாம், எங்கள் அப்பா என்கிட்ட தான் காண்டாக்ட் பண்ணலே தவிர எங்கள் அம்மா கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடுது. இது கூடவே அவங்க அப்பா மீனல் கிட்ட சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக அவங்க மைண்டுக்குள்ளே வருது. அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, எக்கனாமிக்கலி மீனலோட ஃபேமிலி வந்து ரொம்ப சவுண்ட் ஃபேமிலி தான், அவங்க புவர்லாம் கிடையாது, காசு படம் நல்லா இருக்குது. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நமக்கு வந்து நிறைய பணமெல்லாம் இருக்குமா, அதனால நீ வந்து பணம் சம்பாதிக்கணும்னு இந்த வேலையை வந்து நீ செய்யாத, ஏழைகளுக்கு வந்து நீ சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி செய் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னது இப்போ மீனலுக்கு வந்து அப்படியே ரிப்பீட்டடாக மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வந்து இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க.
இப்படியே கொஞ்சம் மாதங்கள் போயிடுது. அப்போ ஒரு நாள் காலையில் கும்பலாக கொஞ்சம் மக்கள் வந்து பரபரப்பாக ஓடி வந்து ஒரு லேடியை அட்மிட் பண்ணுறாங்க. அந்த லேடி வந்து மயங்கி போயிருக்கிறாங்க. அப்போ மீனல் போய் கேட்குறாங்க, என்னாச்சு இந்த லேடிக்கு, அவங்க கீழே எதுவும் விழுந்துட்டாங்களா, அடிபட்டுருச்சா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க மனுஷங்க யாருமே வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அப்படி கம்முன்னு சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அவங்க எது ஹைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மீனலுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பொதுவாக இப்போ ரோட்டில் நடந்து போகிறாங்க, யாராவது மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்க ரோட்டில் வாங்கிட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க யாரும் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. இவங்ககிட்ட கேட்குறது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை பார்க்க போயிடுறாங்க. அப்போ நர்ஸ் வந்து வைட்டல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வைட்டல்ஸ்லாம் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த லேடி இந்த மாதிரி மயக்கம் போட்டு அப்படியே தான் பெட்டில் படுத்திருக்காங்க. அப்போ வந்து சரி நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணிடுங்க, அது கூட மயக்கம் வந்திருக்கும், லோ சுகர் ஆயிருக்குமோ என்னமான்ட்டு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ட்ரிப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்போ மீனல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1/2 hour பார்ப்போம், இவங்க நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, 6 மணி நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னும் போது அது வரை கண்ணை மூடி படுத்துக்கிட்டு இருந்த அந்த லேடி டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. பிரிஸ்கா, ஸ்டிஃபா, எனர்ஜெட்டிக்காக எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களாம். எந்திரிச்சு உட்காந்து மீனலை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனலோட அப்பாவோட வாய்ஸில். அந்த லேடி மீனலோட அப்பா வாய்ஸில் பேசுது. அது கேட்கும்போது மீனலுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, என்னடா மீனுக்குட்டி, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, இதே ஊரில் நீ கண்டினியூ பண்ணணும், ஓகேவா, குட் கேர்ள் அப்படிங்குது. அப்படியே தொடர்ந்து ஒரு வில்லேஜோட பேர் சொல்லி அந்த வில்லேஜுக்கு நீ அடுத்த வாரம் வந்துரு, நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்குது. என்னடா அந்த லேடி என்னென்னமோ பேசுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேடி கட்டிலேருந்து கீழே குதிச்சு வெளியில் நடந்து போக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே யசோதா யசோதான்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி போயிருந்திருக்காங்க. அப்போ மீனல் போயிட்டு அந்த கும்பல்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சி கேட்டிருக்காங்க, யாருங்க நீங்கள், உங்களுக்குள்ள எந்த ஊர், அந்த லேடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருனா, இவங்க பேர் யசோதா அப்படின்ட்டு ஒரு வில்லேஜ் பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு வில்லேஜ் பேர் சொல்லி அதுதான் எங்களோட சொந்த ஊர், இவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு, நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து பேய் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் முடியவே இல்லை அப்படின்னவும் மீனலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் உங்கள் ஊர்லேயே பேய் ஓட்டி இருக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன பேயினே கண்டுபிடிக்க முடியலங்க, ஏன்னா பேய் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு எந்த பூசாரி வந்து யசோதா கிட்ட பேசினாலுமே அந்த பூசாரிங்க வீட்டில் யாராச்சும் செத்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட வாய்ஸில் வந்து யசோதா பேசுறா, அதனால யசோதாவை உண்மையிலேயே எந்த ஸ்பிரிட் தான் பிடிச்சிருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. எங்க ஊர்ல இருக்க ஒரு வயசான பூசாரி என்ன சொன்னார்னா, நீ இந்த ஊர்ல வச்சு பார்த்தா உனக்கு சரிப்பட்டு வராது, நீ விராலிமலைக்கு கூட்டிட்டு போயிரு, அங்க வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் இருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க இந்த ஊருக்கு வந்தோம், அதுவும் நாங்க ஒரு 4 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் யசோதாவை அந்த ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு, அவ வந்து கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறா, இன்னைக்கு தான் வந்தோம், அதுக்குள்ள அவளுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணினோம், இதுக்கு மேலே தான் உங்களுக்கே தெரியுமே அப்படின்னவும் ஷாக்கிங்காக இருக்குது மீனலுக்கு இதெல்லாம் கேட்கும்போது. ஏன்னா இந்த ஆள் சொன்ன ஒரு விஷயம் மீனலுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, என்னன்னா யார் வந்து யசோதா கிட்ட பேசினாலும் அந்த பேசுகிற பர்சனோட வீட்டில் யாராச்சும் சொந்தக்காரங்க செத்து போயிருந்தா அந்த நபர் மாதிரியே பேசுறது. இப்போ மீனல் கிட்ட மீனலோட அப்பா மாதிரி தான் யசோதா பேசியிருக்கு. இப்போ மீனோட மைண்டுக்குள்ளே ஓடுது, பேயெல்லாம் இருக்கிறது உண்மைதான் போல இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறது நம்ம அப்பாவாக இருக்குமா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அன்றைக்கி டே முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இது எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா வந்து சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு காலையில் நீ சீக்கிரமாக கிளம்பிடு, நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனல் சொல்கிறாங்க, என்னால் லீவ் போட முடியாதுமா, எனக்கு ஹாஃப் டே நாளைக்கு டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடலாம், போயிட்டு ஒரு 9 o'clock முன்னாடியே திரும்பி வந்துடலாம், அதனால் நீ வழக்கம் போல் நீ டியூட்டி பார்க்கலாமா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி ஒரு 7 மணிக்கு போலேயே அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க. மலை ஏறி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீனலோட அம்மா வந்து மீனல்கிட்ட ஒரு குட்டி புக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த புக்கை கொடுத்து, இந்த புக்கை வந்து நீ கம்ப்ளீட்டாக ஒரு வரி கூட விடாமல் எல்லா லைனையுமே நீ படித்து முடிச்சிருமா அப்படின்றாங்க. அது என்ன புக்குன்னு வாங்கி பார்த்தா அது வந்து கந்தசஷ்டி கவசம். அதை பார்த்துட்டு மீனல் சொல்கிறாங்க, அம்மா அது நம்ம வீட்டில் ஓடும்போதே 1 hour ஓடுமா, இது எப்படிம்மா நான் படிப்பேன், டைமாக லேட் ஆயிருமே அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாதும்மா, நீ ஒரு 1 hour படிச்சிடலாம், ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நீ படித்து முடிச்சிரு, முடித்த உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு 1 hour ஆயிடுது மீனல் படித்து முடிக்கிறதுக்கு. படித்து முடிச்சுட்டு அவங்க கோயிலேருந்து மலை இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் பாக்கி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கீழே நடக்கிறது எல்லா விஷயங்களுமே தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல மீனலும் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு லேடி உட்காந்துருக்கு. அந்த லேடி யாருன்னா யசோதா. யசோதா உட்காந்துருக்காங்க. அந்த யசோதாவுக்கு பக்கத்தில் 2 ஆளுங்க பூசாரி மாதிரி உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க.
மந்திரம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு கிளியராக ஒன்றும் கேட்கல. இது நின்று மீனலும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்கும்போது மீனல் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அதுதாம்மா யசோதா நேற்று வந்தாங்களே ஹாஸ்பிட்டலில், நான் சொன்னேனே அந்த லேடி தான் அது அப்படின்றாங்க. மீனலும் அவங்க அம்மாவும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க யசோதாவை. இப்போ திடீர்னு யசோதா என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பூசாரிங்களை பார்த்து நிறுத்துங்கடா, உங்களுக்கு மந்திரம் சரியாக சொல்ல தெரியலன்னா எதுக்கு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் அதை கேட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்கவும் அந்த பூசாரிங்க 2 பேத்துக்குமே பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக போயிடுது. என்னடா அது, என்ன பேயினே கண்டுபிடிக்க முடியலையே, வழக்கமாக பேய் இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம சொன்னோன்னா அதில் பயந்துட்டு ஓடும், இப்போ கதையை உள்டாவாக பண்ணுது, இந்த லேடி யார், இதுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. மலை மேல இருந்த அந்த குருக்கள் கீழே இறங்கி வராரு. இவங்களை கிராஸ் பண்ணி மீனலையும் அவங்க அம்மாவையும் கிராஸ் பண்ணி கீழே இறங்கி போறாரு. அவர் போன உடனே யசோதா நேரா நின்றுடுறாங்க, எந்திரிச்சு நின்று ஓகே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பூசாரி சொல்றாரு, நீ திரும்பி இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போதுக்கு யசோதா என்ன சொல்றாங்கன்னா, யசோதா உடம்புல இருக்க அந்த ஸ்பிரிட், அந்த டீமன் என்ன சொல்லுதுன்னா, இவ என்ன பண்ணாலும் உனக்கு தெரியுமா, இவ என்ன பண்ணாலும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த பூசாரி கேட்குறாரு, இந்த குருக்கள் என்ன கேட்குறாருன்னா, நீ இப்போ எங்கே இருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. திருப்பியும் யசோதா சைலண்ட்டாக ஆகி ஓகே நான் இவரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது அந்த டீமன். சொன்ன உடனே இவர் யசோதாவோட நெத்தியில் திருநீர் வைக்கிறாரு, ஏதோ தீர்த்தம் தெளிச்சாரு, யசோதாவோட வாயிலையும் கொஞ்சம் திருநீர் போடுறாரு. போட்ட உடனே யசோதா மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே விழ பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் தாங்கி பிடிக்கும்போது பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. காற்றை கிழிச்சிட்டு ஏதாவது போனால் ஒரு சத்தம் கேட்கும்ல, ஏர்கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் கீழே பறந்து போச்சுன்னா ஒரு சத்தம் மாதிரி கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்குது. விசிபிளாக யாரும் எதுவும் பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே மீனலோட அம்மாவும் அந்த ஸ்டெப்ஸில் இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது மீனலுக்கு ஷாக்காக இருக்குது. என்னம்மா அது, அந்த பூசாரிகிட்ட போய் நம்ம கேட்கட்டுமா, நான் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காத, நான் சொல்கிறேன் வான்னு சொல்லி கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பூசாரியும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ யசோதாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் மட்டும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. மீனலும் அவங்க அம்மாவும் கிளம்பி காருக்கு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மீனலுக்கு ஒரு க்யூரியஸாக இருக்குது, என்னதாம்மா அது, எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது, இந்த மாதிரி நான் எதையும் பார்த்ததே இல்லையே, எந்த பேயுமே இப்படி பண்ணாதே அப்படின்ன போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இது சாதாரண செத்து போனவங்களோட ஸ்பிரிட் அந்த பொண்ணை பிடிக்கலமா, இது பிரம்ம ராட்சசன், இது ஒரு பயங்கரமான என்டிட்டி, சாதாரண ஈவில் ஸ்பிரிட் மாதிரி இது கிடையாது, இதோட சக்தியும் ரொம்ப அதிகம். இந்த பிரம்ம ராட்சசன் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்குது, அது நீ ஷஷ்டி கவசம் படிக்கிறது மட்டும்தான். இனிமேல் யசோதாவை அதை டிஸ்டர்ப் பண்ணாதுமா, அது சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் உடனே அடுத்த வாரம் அந்த ஊருக்கு வர சொல்லியிருக்குல்ல, அதனால் இந்த நாளில் இருந்து டெய்லியுமே நீ தயவு செஞ்சு கந்த சஷ்டி கவசம் படிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ஸ்டோரி மாதிரி காதில் கேட்டிருந்தா கூட மீனல் இதெல்லாம் நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் இதை நம்பாமல் மீனலால் இருக்கவே முடியல. அன்னையிலேருந்து அவங்க இன்ன வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருக்காங்க. மனப்படமாக அவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க வெளியில் என்ன பேசி என்ன பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்களோட உள் மனசுக்குள்ளார பதிஞ்சு போயிடுச்சு. அந்த மெமரியில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சு அவங்க உள் மனசில் பாடிட்டே இருக்குமா. கந்த சஷ்டி கவசம் எப்போவுமே பாடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த 3 இன்சிடென்ட்ல கோயிலுக்குள்ளாரையே ஒரு ஸ்பிரிட் வருது, அபேண்டன் டெம்பிள்குள்ளார ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வாழ்ந்துகிட்டே இருக்கு, நம்ம என்ன மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரத்தை ஒரு டீமன் ரிப்பீட் பண்ணுது. See how powerful they are. ஆனால் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் அட்லாஸ்ட் கடவுளுக்கு முன்னாடி அதுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது.